Hi friends, welcome to Ramni's Kitchen. இன்னைக்கு நம்ம Ramni's Kitchenல அரைச்சு விட்ட சாம்பார் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ்ல ஒரு pan வச்சுக்கோங்க. அதுல 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கோங்க. 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தனியா சேர்த்துக்கோங்க. 2 டேபிள்ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்து இதை நல்லா வறுத்துக்கோங்க. இதோட உங்களுக்கு காரத்துக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு தான் வறுக்கணும். கூடவே துருவிய தேங்காய் 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இதோட சேர்த்து நல்லா ஒரு 2 நிமிஷம் வறுத்து எடுத்துக்கோங்க. தேங்காயோட கலர் மாறினதுக்கு அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை ஆற வச்சிடலாம். ஆற வச்சு நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம். இன்னைக்கு சாம்பாருக்கு பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம், உருளைக்கிழங்கு, அவரைக்காய், முள்ளங்கி, முருங்கைக்காய், வாழைக்காய், தக்காளி இவ்வளவுதான் இதுக்கு தேவையானது. 1 கப் அளவுக்கு துவரம் பருப்பு வேக வச்சு எடுத்திருக்கேன். எலுமிச்சம்பழ சைஸ்க்கு புளி எடுத்து நல்லா கழுவிட்டு ஊற வச்சு கரைச்சி தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சுக்கோங்க. இதுல 2 ல இருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் கடுகு 1 ஸ்பூன், கருவேப்பிலை, மிளகாய் சேர்த்து நல்லா இதுல வறுத்துக்கலாம். இதோட முழுசா இருக்கிற சின்ன வெங்காயமும் சேர்த்துக்கோங்க. கட் பண்ணியும் சேர்த்துக்கலாம். ஆனா இந்த சாம்பாருக்கு முழுசா போடும்போது தான் சாம்பார் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த வெங்காயம் சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும். இதோட நம்ம கட் பண்ணி வச்ச எல்லா காயும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு என்ன காய் தேவையோ அதை சேர்த்துக்கலாம். நீங்க 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதோட ஒரு 1/2 டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே இந்த காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து இது ஒரு 5 நிமிஷம் வேக வச்சுக்கோங்க. இங்க பாருங்க, இந்த அளவுக்கு வெந்ததுக்கு அப்புறம் இதுல ஒரு தக்காளி பொடியா நறுக்கி வச்சிருக்கேன். அதோட சேர்த்து நல்லா வேக வச்சுக்கலாம். இது ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். காய் பாத்தீங்கன்னா பாருங்க ஓரளவுக்கு வெந்திருக்கு. இப்போ இதுல நம்ம கரைச்சி வச்ச புளி தண்ணியை சேர்த்துக்கலாம். புளி தண்ணியோட சேர்ந்து இந்த காய் நல்லா வேகணும். ஒரு 5 நிமிஷம் மட்டும் வெந்தா போதும். இதோட அரைச்சி வச்ச மசாலாவையும் சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வேக வச்சு எடுத்த துவரம் பருப்பு இதோட சேர்த்துக்க போறேன். இந்த சாம்பாருக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்த தண்ணி இந்த ஸ்டேஜ்ல நீங்க சேர்த்துக்கோங்க. இந்த சாம்பாரை 10 நிமிஷம் மட்டும் கொதிக்க வைங்க. அதுக்கு மேல கொதிக்க கூடாது. கொதி வந்ததுக்கு அப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க. இதோட கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. அவ்வளவுதான், நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய அரைச்சு விட்ட சாம்பார் ரெடி ஆயிருச்சு. இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கொத்தமல்லி தழை தூவிக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நெய்யில நான் நல்லெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம், அதுவுமே நல்லா இருக்கும். நம்மளுடைய அரைச்சு விட்ட சாம்பார் சூப்பரா ரெடி ஆயிருச்சு. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி வீடியோஸ் நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா இது வரைக்கும் Ramni's Kitchen சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற ஆப்ஷன் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.